ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 65. விஸ்வாமித்திரர் வடதிசையை விட்டு கீழ் திசையில் சென்று கடுந்தவம் புரிந்து தம் இஷ்டம் நிறைவேற பெற்றபடியை ராமனுக்கு சதானந்தர் கூறுதல். ராமா, இன்னனம் மிக கடினமான உறுதியுடன் வடதிசையை விட்டு கீழ் திசையை சென்ற விஸ்வாமித்திரர் 1000 ஆண்டளவும் மிக கொடிய தவம் புரிந்தனர். அப்போது அந்த தவநிலைக்கு பல இடையூறுகள் உண்டாகியும் மனம் திடமாயிருந்ததினால் சீற்றம் கொள்ள பெறவில்லை. எவ்வகையிலும் கோபம் கொள்ளலாகாதென்ற உறுதியுடனே நீண்ட தவம் இயற்றினர். அந்தனம் 1000 ஆண்டு தவம் இயற்றி முடித்த விஸ்வாமித்திரர் அன்னபாரணை செய்ய புகுங்கால் இந்திரன் அந்தன வேடத்துடன் வந்து அணுகி அன்னத்தையும் தனக்கு தந்திடுமாறு இறந்தனன். அப்படியே அந்நம் முழுவதையும் அவனுக்கு தந்திட்டு அப்போதும் கோபம் கொள்ளாமல் வாளா இருந்திட்டார். மீண்டும் 1000 ஆண்டு மூச்சு விடாமல் தவம் செய்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரரது சிரத்தில் நின்று புகை கிளறத் தொடங்கிற்று. அதனால் உலகும் நடுக்கமும் சாபமும் உற்றது. பிறகு கந்தர்வர், தேவர், அசுரர், அரக்கர் முதலாயினோர் அனைவரும் ஒளி குறைந்து மதிமயங்கு மிக்க துயரத்துடனே நான்முக கடவுளிடம் வந்து, சுவாமி, விஸ்வாமித்திரரது தவக்கணல் பொறுக்க முடியாததாய் இருக்கின்றது. எவ்வகையான இடையூறு செய்ய பார்த்தும் அத்தவம் சிறிதும் முட்டுப்படாது மேன்மேலும் கோரமாகவே வளர்ந்து செல்கின்றது. அப்பெரியவர் கோரும் பலன் எதுவோ அதனை உடனே அவருக்கு அளித்திடுதல் நன்று. இல்லையே அவரது தவத்தினால் உலகும் விரைவில் நாசமடைந்திடும் போல் காண்கின்றது. பிரம்மதேவனே, திசைகள் யாவும் இருள் மூடி ஒளி மழுங்கி விட்டன. கடல்கள் யாவும் கலங்கி விட்டன. மலைகள் வெடிக்கின்றன. நானிலம் நடுங்குகின்றது. மற்றும் உள்ள விபரீத நிலைமைகள் வாய்கொண்டு பேச ஒண்ணாதவை. இவ்விஷயத்தில் பரிகாரம் ஒன்றும் அறிகின்றோம். மேன்மேலும் விபரீதங்கள் முற்றுவதற்கு முன்னமே அம்முனிவருக்கு நீர் அனுகிரகம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒருமிடராக முறையிட்டனர். பின்பு அக்கூட்டங்களுடன் விஸ்வாமித்திரரிடம் வந்து சேர்ந்த நான்முக கடவுள் அவரை நோக்கி, பிரம்ம ரிஷியே, உமது கடும் தவத்தினால் மிகவும் களிப்புற்றோம். நீர் பிராமணத்தன்மையை அடைந்தவராய் விட்டீர். உமக்கு நீண்ட ஆயுளையும் நல்கினேன். இனி நீர் தவத்தை விட்டிடல் வேண்டும் என்று உரைக்க, அது கேட்டு பெருமகிழ்ச்சி கொண்ட விஸ்வாமித்திரர் தண்டனிட்டு பிராமணத்தன்மையையும் நீண்ட வாணாலும் எனக்கு தந்தது உண்மையாயின் ஓம்காரமும் வஷட்காரமும் வேதங்களும் என்னை வரிக்க வேண்டும். அதாவது வேதங்களை ஓதுவித்தல், வைதீக கிரியைகளை செய்வித்தல் முதலிய அதிகாரங்கள் யாவும் எனக்கு வர வேண்டும். வானவர்கள் வசிஷ்ட முனிவரும் இங்கே வந்து தமது வாக்கினால் என்னை பிரம்ம ரிஷி என்று கூற வேண்டும். இன்னனே எனது கோரிக்கைகள் நிறைவேற பெறுமாயின் நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்றனர். பிறகு வசிஷ்ட மாமுனிவர் வானவர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டு விஸ்வாமித்திரரிடம் வந்து நேசம் செய்து கொண்டு, உம்மை தேவர்கள் யாவரும் ஒப்புக்கொண்டபடி நானும் பிரம்ம ரிஷி என்றே ஒப்புக்கொண்டேன் என்று இசைந்து இயம்பினர். பிறகு அவரவர்கள் தத்தம் இருப்பிடங்கள் சென்று சேர்ந்தனர். ராமபிரானே, இம்முனிவரால் இன்னனம் அரும்பெரும் தவத்தின் பயனாக அந்தன தன்மை அடைய பெற்றது. இவருடைய பெருமை சொல்லி முடிக்க பாலதன்று என்று இவ்வண்ணமாக விஸ்வாமித்திரரது சரிதைகளை சதானந்த முனிவர் ராமனுக்கு கூறி முடித்தனர். இவ்வளவும் கேட்டுக்கொண்டிருந்த ஜனக சக்கரவர்த்தி, இவ்வளவு பெருமை வாய்ந்த மாமுனிவர் தசரதர் புத்திரர்களோடும் கூட தன் இல்லத்திற்கு எழுந்தருளி அனுகிரகம் செய்தது பற்றி தன்னுடைய ஆனந்த மிகுதியை அடிக்கடி விஞ்ஞாபம் செய்து கொண்டு, அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் காலம் ஆனதனால் மீண்டும் மறுநாள் காலையில் சந்திப்பதாக கூறி விஸ்வாமித்திரரிடம் விடைபெற்று தம் இருப்பிடம் சார்ந்த அளவில் அம்முனிவரும் தாசரதிகளுடன் தம் விடுதியில் சென்று சேர்ந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.